இந்த பேங்குக்கு குப்பை பொறுக்கி தொழில் செய்யும் ஒரு தொழிலாளி தன்னுடைய பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ண வந்திருக்காரு. அப்போ அங்க இருந்த ஒரு பேங்க் எம்ப்ளாயி அந்த தொழிலாளியை கேஷ் கவுண்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கேஷ் கவுண்டர்ல இருந்த அந்த லேடி இவ்வளவு சில்லறையெல்லாம் என்னால எண்ண முடியாது, இவர முல்ல வெளில அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த எம்ப்ளாய போய் கேட்கிறாரு. அவங்களுமே அதே பதிலே சொல்லிடுறாங்க. அப்போ அந்த புது எம்ப்ளாயி அந்த தாத்தாவுக்கு பணம் என்றதுக்கு உதவி பண்றாரு. அதோட அவர் சாப்பிடறதுக்கு மதிய சாப்பாட்டையும் வாங்கி அவர் கையில கொடுக்குறாரு. அந்த தொழிலாளி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த எம்ப்ளாயி சொல்றாரு, இன்னைக்கு இந்த பணத்தை பேங்க் சேவிங்ல போடுறத விட இதை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. உடனே அந்த தொழிலாளிக்கு அது ஒரு நல்ல ஒரு ஐடியாவா தோணவும் உடனே இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவர் வந்து ஒத்துக்கிறார். அதோட அந்த பேங்க்ல ஒர்க் பண்ற மத்த எம்ப்ளாயிஸ்லாம் இந்த ஹெல்ப் பண்ண எம்ப்ளாயை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. மறுநாளே அந்த தொழிலாளி என்ன பண்றாருன்னா அவரோட சேர்ந்து குப்பை பொறுக்கக்கூடிய எல்லா தொழிலாளியுமே அழைச்சிட்டு வந்து பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்காரு. என்னதான் அவங்க குப்பை பொறுக்கிறத ஒரு தொழிலா அவங்க செஞ்சிருந்தாலுமே கூட அவங்க கிட்ட நல்ல சேவிங்ஸ் அமௌண்ட் கையில வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. அதே போல அந்த எம்ப்ளாயி சேர்ந்த முதல் நாளே பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிடைச்சாங்க. இந்த எம்ப்ளாயோட வளர்ச்சியை பார்த்து பொறாம பிடிச்ச மத்த எம்ப்ளாயிஸ்லாம் மேனேஜர் கிட்ட இவங்கலாம் வரதுனால மத்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா சேல்ஸ் வால்யூமை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த மேனேஜர் நமக்கு எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி தான், அதை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த புது எம்ப்ளாய்க்கு பதவி ப்ரமோஷனும் பண்ணி கொடுத்துறாரு.